ஸோ வணக்கம் மக்களே, ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன கண்டென்ட் நம்ம பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வழக்கமாக நம்ம எஸ்சிடிசி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக ஏன்னா இவ்வளோ ஆச்சரியமாக நீங்கள் பேசுகிற நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சிடிசியோட நியூ அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்சிடிசி பஸ் வால்வோ பஸ் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அதாவது எப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸிங் டேட் நான் அப்புறமா சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எஸ்சிடிசி வந்து நம்ம வால்வோ பஸ், எஸ்சிடிசி வால்வோ பஸ் இனிமேல் எஸ்சிடிசி பஸ் கிடையாது, எஸ்சிடிசியோட வால்வோ பஸ் இனிமேல் அதுதான் பேர் இப்போ, ஓகேங்களா. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து வால்வோ கம்பெனிலேருந்து நம்ம சென்னை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிப்போட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. பல்லவன் டிப்போ, ஓகேங்களா, அப்படின்னு சொல்ல டிரான்ஸ்போர்ட் டிப்போ வேணாம், பல்லவன் டிப்போ. அது இப்போது பழைய காலம், இப்போதைக்கு இல்லை. ஸோ ஓகே, ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து பஸ்ஸு நிப்பாட்டி வச்சுருக்காங்க டிப்போ உள்ள. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக பஸ்ஸு சென்னை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ கூடிய சீக்கிரத்தில் விட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பஸ்ஸு விட போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்கள் மக்களுக்காக ஒரு ஒரு கொஞ்சம் அட்வைஸ் தான், நீங்கள் ரொம்ப பெரிய அட்வைஸ்லாம் வேணாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வால்வோ தரப்பாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் பஸ்ஸு விட்டுருக்கோம், ஐ மீன் செமி சீட்டர் பஸ்ஸு தான் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு மீதி ஸ்லீப்பர் பஸ் எப்போ விட போகிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். இப்போதைக்கு சீட்டர் பஸ் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு வால்வோ தரப்பு மூலியமாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு எப்போ விட போகிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் கூடிய சீக்கிரம் விட்டுடலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் போக வேணாம், நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பஸ்ஸு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு விடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பஸ்க்கு நியூ இயர்க்கு எல்லாருக்குமே ஊருக்கு போவீங்க. ஸோ அந்த ஊருக்கு போகிற சுச்சுவேஷனால் ஸோ பஸ்ஸு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் விடலான்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே விட்டுடலாம், இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பல்வன் டிப்போவில் தான் இருக்கும். மற்றபடி வேறு இந்த பஸ்ஸுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ பஸ்ஸுக்கு 20 பஸ்ஸு விட்டுடலாம் அப்படின்ட்டு வால்வோ அதை ஐ மீன் கவர்மெண்ட் மூலயமா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பஸ்ஸு வந்து நெக்ஸ்ட் மந்த் விடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சீட்டர் பஸ் தான் இப்போதைக்கு விட்டுருக்காங்க, ஸ்லீப்பர் பஸ் இன்னும் விடலை, சரிங்களா. ஸ்லீப்பர் பஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே தான் இப்போ ஆர்டர் போட்டாங்க, நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடும். அதை பற்றி இன்னும் வைரலாக ஆகலை வீடியோ. ஸோ வைரலாக அந்த மாதிரி வீடியோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நீங்கள் நினைப்பீங்க, நீ ஒரு விளாகர் தானடா, நீ இவ்வளோ வீட்டில் உட்காந்து பேசுகிற, ஸோ எங்கேயாச்சும் நம்ம வீடியோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு வீடியோ போட டைம் கிடைக்க மாட்டேது கைஸ், ஐ மீன் வீடியோ எடுக்க டைம் கிடைக்க மாட்டேது கைஸ். நான் காலேஜ் போய்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவே எனக்கு கரெக்டாக ஆகுது. ஸோ எனக்கு என்னால் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதையும் கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அப்படி தான் சொல்கிறேன், போட மாட்டியாடா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் கைஸ், கண்டிப்பாக ஒரு vlog வீடியோ போடுவேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சிடிசி vlog வீடியோ போடுவியா போட மாட்டியா நீங்கள் கேட்பீங்க. புதுசாக வந்து எஸ்சிடிசி வால்வோ பஸ்னால நம்ம சேனலில் 2 அப்டேட் போட்டாச்சு. இந்த vlog வீடியோ பண்ண மாட்டியாடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நம்மளுக்கு ஒரு காலம் வரும், நம்மளுக்கு ஒரு நேரம் வரும். காலம் வந்துச்சு, நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே விட்டுருவான். ஸோ நம்மளுக்கு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக நம்ம விட்டுடலாம் பஸ்ஸு. ஸோ இப்போதைக்கு எஸ்சிடிசி தெரப்பி எதுவுமே சொல்லலை, நெக்ஸ்ட் மந்த்து விடலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வால்வோ பஸ் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரைனிங் தான் போகுது, ஓகேங்களா. எதுக்கு லேட்டாக விடுறாங்க நான் சொல்லாமல் மறந்துட்டேன். இப்போ வால்வோ பஸ் டிரைவர் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. புது டிரைவராக, எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் கிடையாது, புதுசாக டிரைவர் ஆனால. ஸோ அவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சனால 2 மாதமாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல். ஸோ இந்த மாதமும் ஃபுல் ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வண்டி ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதம் ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பாதி மாதம் கவர் பண்ணி பாதி மாதம் அந்த எந்த டேட்டில் விடுறாங்கன்னு தெரியல, ஆனால் நெக்ஸ்ட் மந்த் விட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே விட்டாங்கன்னா புது டிரைவர் தான் வந்து ஓட்டுவாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர் தான் 2 மாதம் ஓட்டுறவங்க, அவங்கள வச்சு தான் ஓட்ட விடுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஐயோ பத்திரமா ஓட்டிட்டு போக மாட்டாங்க நீங்கள் பயப்படாதீங்க. தாராளமாக கண்டிப்பாக நல்லா ஓட்டுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து 2 மாதம் அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி ரொம்ப ட்ரெயின் பண்ணி நல்லா ஓட்ட வைக்கிறாங்க வண்டி, ஓகேங்களா. கைஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸு ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்க வைக்கணும்னு ஒரு விளாகர்ஸ் திறப்பு மூலியமாக பாதி மக்கள் திறப்பு மூலியமாக ஒரு அறிவு இருக்குது. நம்ம எஸ்சிடிசி பொதுவாக நம்ம எஸ்சிடிசி சும்மாவே மோசமாக தான் நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம டவுன் பஸ் எப்படிலாம் போவோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு கரெக்ட் சவுண்டு விடுவோம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சவுண்டு. ஸோ துருப்பிடிச்ச விஷயம் இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் தானே. துருப்பிடிச்ச மெயின்டைனாக இருந்தாலும் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க, ஆனால் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த பஸ்ஸில் போகும்போது வரும்போது. ஸோ நம்ம தான் நம்ம சேஃப் ட்ரைவ் பண்ணும்போது, ஐ மீன் சேஃபாக நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது நம்ம தான் பஸ்ஸை எப்படி வச்சுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கண்டிஷனோட நான் சொல்லலை,
புது பஸ் விட்டுருக்காங்க, அதுவும் மக்கள் ரொம்ப ஆச்சரியமாக வருவாங்க, புதுசாக விட்டுருக்காங்கன்னு. அவங்க ட்ராவல் பண்ண ஆசையாக இருக்கும். அப்போ பார்த்தோன்னே என்னடா இது இப்படி இருக்குது, என்னடா இது இப்படி இருக்குது, அப்படி இப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அருவெறுப்பாக ஆகாமல் நம்ம தான் நம்ம பாதுகாப்பாக பஸ்ஸு சேஃபாக ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வச்சுக்கணும் பஸ்ஸை. நம்ம உட்காந்துருக்க இடமும் சரி, அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு க்ளீன் பண்ண டைமும் வராது. ஏன்னா வந்து அவங்க பஸ் நிப்பாட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும். அவங்களுக்கு பிரேக் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், படுப்பாங்க கொஞ்சம் நேரம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பஸ்ஸு ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும். கொஞ்ச நேரம் படுப்பாங்க, தூங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் வரும். அதுக்கு நீங்கள் விட்டுறாதீங்க அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு, அப்படிலாம் விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து பஸ்ஸுக்கு அடுத்த டைம் கொடுத்துருவாங்க. ஏன்னா விட்டது 20 பஸ்ஸு தான். 20 பஸ்ஸெல்லாம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணோம் அவங்க யோசிப்பாங்களே. ஸோ நம்ம வந்து பஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் கிளியர் பண்ணணும்னு நம்மளுக்கு தான் தெரியும் கைஸ், ஓகேங்களா? அவங்கள சொல்ல மாட்டேங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், அவங்கள சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் தான் நீட் அண்ட் க்ளீனாக பஸ்ஸை வச்சுக்கணும். உங்கள் சீட்டை நீங்கள் தான் வச்சுக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் நினைப்பீங்க அவங்க பார்த்துப்பாங்க, பட் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து 10 மணி நேரம் பஸ்ஸை ஓட்டுறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, அவள் தான். அதுக்கப்புறம் அவங்க வேறு வேலை, அவங்க கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, அவள் தான். இது தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, மறுபடியும் பஸ் எடுப்பாங்க. அவங்க வேறு டைம் இருக்காது கைஸ். இப்போ அவங்க க்ளீன் பண்ண பஸ்ஸு வரும்போது 4 மணிக்கு நம்ம பஸ்ஸு எடுக்கலைன்னா நம்ம மக்கள் கேட்போமா கேட்க மாட்டேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நம்ம கேட்டாங்க ஏன் ப்ரோ பஸ் லேட்டாக எடுக்கிறீங்க, ஏன்னா லேட்டு, என்னென்ன பஸ் லேட்டு, இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க, ஓகேங்களா? நம்ம மெயின்டெனன்ஸ் கிளியராக வச்சா தான் பஸ்ஸு அவங்களுக்கு தோணும் பஸ் எடுக்க தோணும். ரெண்டாவது க்ளீன் பண்ண மனசு வராது. ஓகே புதுசாக இருக்குது பஸ்ஸு, அவங்க பார்ப்பாங்க, பஸ் செக் பண்ணிட்டு ஓகே பார்ப்பாங்க, அவள் தான். அவங்க க்ளீன் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாது, பட் அவங்களும் ஒரு மனுஷன் தானே கைஸ். அவங்கள பற்றி யோசிங்க, அவங்க குடும்பத்தை யோசிங்க. அவங்களும் அவங்க பஸ்ஸை ஓட்டுறவங்க வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு ட்ரைவிங் பண்ணிட்டு 10 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு தூங்குறாங்க அவங்களும். ஸோ அவங்களும் ஒரு மனுஷன் தான். நீங்களும் யோசிச்சு பார்த்து நீங்களும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸை நீட் அண்ட் க்ளீனாக பஸ்ஸை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பஸ்ஸில் வந்து ஒரு ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நான் வந்து என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க நான் சொல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை. என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தரலன்னு அது என்ன நான் கிளியர் கட்டாக நான் சொல்லலை. பட் எனக்கே நான் தெரில, நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்கன்னா நம்ம ஃபயர் தான் கைஸ். ஹைலைட்டாக அந்த ஃபயர் தான். அந்த லாஸ்ட் ரூஃப் டாப்பில் ஃபயரில் நான் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ரே. அந்த நம்ம மால்லலாம் பார்த்துருக்கீங்களா, மாலு, ரெஸ்டாரண்ட்டு, நம்ம ட்ரெஸ் ஷாப் பண்ணுறது, ரிலையன்ஸ், இந்த மாதிரிலாம் இடத்துல இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து அந்த ஃப்ளாஷ் அடிக்கும்ல, அந்த வாட்டர் ஃப்ளாஷ் வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபுல் லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு அது ஒரு சேஃப்டி. இன்னொரு பக்கம் என்ன சேஃப்டினா, நம்ம உட்காந்துருக்க கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு சின்ன பில்லோ மாதிரி தந்திருக்காங்க. காலை தூக்குறது. இந்த கேஆர்சிடிசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஆர்சிடிசியில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ சீட்டு வந்து இப்படி இருக்கும், நம்ம இப்படி தூக்குறது இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பஸ்ஸு வந்து அந்த சீட்டிங் பொசிஷன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். அண்ட் சார்ஜ் போட்டு வந்து யூஸ்வலாக சீட்டு கடியில் இருக்கும், இல்லைன்னா அந்த சைடில் இருக்கும். பட் நம்ம அது நான் கிளியராக நோட் பண்ணல. அண்டு வேறு நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் தந்துருக்காங்க கைஸ். எமர்ஜென்சி எக்ஸிட் நான் சொன்னல, எமர்ஜென்சி எக்ஸிட் முன்னாடி எந்த பஸ்ஸும் சீட் வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அது எல்லா ஊர் பஸ்ஸும் ஒரு ஆர்டர் தான், ஓகேங்களா? எமர்ஜென்சி சீட்டு இருக்கிற பஸ்ஸில் எந்த சீட்டும் வைக்க மாட்டாங்க. அப்படி சீட்டு வச்சா நீங்கள் கேளுங்க, இல்லைனா கேட்காம இதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக சைடாக விட்டுருங்க. சீட்டு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி எஸ்சிடிசியில் வைக்கலாம் அந்த இடத்துல சீட்டு, ஓகேங்களா? அது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா வந்து எமர்ஜென்சி சீட்டு வைக்கும்போது நம்ம இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சு, எக்ஸிட் ஆகும்போது நம்ம சீட்டை வந்து வலிவிடாது. நம்ம உடம்பு அளவு தான், ஓகேங்களா? அளவு தான். அது சில பேருக்கு நுழையாது, சில பேருக்கு நுழையும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சீட்டு வந்து எடுத்துட்டாங்க. அந்த சீட்டு இல்லாத நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லா சில எஸ்சிடிசி பஸ்ஸில் வந்து சீட்டு இருக்காது, பட் இந்த எஸ்சிடிசியில் கண்டிப்பாக இருக்குது. நான் பார்த்துட்டேன். டிரைவர் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சிடிசி பஸ்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ், ஓகேங்களா? அண்ட் அவங்களுக்கு நான் சரியாக நோட் பண்ணல, பட் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கேன்னு நான் பார்த்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே பஸ்ஸு விட்டுருவாங்க. நம்ம தான் கிளியர் கட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம தான் நீங்களும் சேஃப் ட்ராவல் பண்ணுங்கள், சேஃப் ஜர்னி பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வால்வோ பஸ் எப்படா விடுவாங்க விட்ட மாதிரி நான் வேறு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்டாக போயிட்டேன். என்னடா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே விடுவாங்களா, கூடிய சீக்கிரம் விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே விடுறாங்களா, இந்த கிறிஸ்மஸ் இதனால். ஸோ லீவ் டைம் வருதுன்னு நீங்களும் கொஞ்சம் சேஃப் ட்ராவல் பண்ணுங்கள், சேஃப் ஜர்னி பண்ணுங்கள். காசும் சொல்லணும் தான் வந்துச்சு கைஸ். ஃபேர் பற்றி இன்னும் வரைக்கும் எதுவுமே சொல்லலை. ஃபேர் பார்த்திங்கன்னா வந்து கரெக்ட் அமௌண்ட் சொல்லலை. யூஸ்வலாக வந்து எஸ்சிடிசிக்கு என்ன அமௌண்ட் வருமோ, எஸ்சிடிசி ஏசி பஸ், யூஸ்வலாக எஸ்சிடிசி ஏசி பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அந்த பஸ்ஸுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டோட ஹையஸ்ட் கெயின் ஆகுது. அந்த அமௌண்ட்டோட கெயின் அமௌண்ட்டு தான் வருது. அண்ட் காமனாக சொல்ல முடியாது என்ன அமௌண்ட்டு வரும்னு. அண்டு அமௌண்ட் வந்து கெயின் ஆகுது. ஏசி பஸ் என்ன அமௌண்ட்டோ அதே மாதிரி வால்வோ பஸ்க்கு ஒரு திருப்ப என்ன அமௌண்ட் கொடுக்குறான் அவங்க தான். ஃபேர் பற்றி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ஃபேர் வந்து ஏசி பஸ்ஸோட என்ன அமௌண்ட் ஃபேரோ அந்த அமௌண்ட்டோட கெயின் தான். ஓகேங்களா, இதுதான் தெரிஞ்ச வரைக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்த நியூஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோ விலாக் நான் போடுறேன். நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விலாக் வீடியோவை நான் போடுறேன். அண்ட் இந்த வாரத்துக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பை கைஸ்.